இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அசாம் பாகியை விசாரிக்க சிறப்பு பணிக்குழு, அமைச்சரவை முடிவு. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACCயின் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம் பாகியை விசாரிக்க அரசாங்கம் சிறப்பு பணிக்குழுவை அமைத்துள்ளது. அதற்கு அரசாங்க தலைமை செயலாளர் தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கர் தலைமை ஏற்பார் என அமைச்சரவை முடிவு செய்துள்ளதாக தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபாட்சில் கூறினார். விசாரணை அறிக்கையை மேல் நடவடிக்கைக்காக அவர் அமைச்சரவையிடம் சமர்ப்பிப்பார் என ஃபாமி சொன்னார். எனினும் அசாம் பாகியை இடைநீக்கம் செய்வதா இல்லையா என்பது குறித்து அமைச்சரவை விவாதிக்கவில்லை என ஃபாமி விளக்கினார். இந்த பணிக்குழு மற்றும் அதன் விசாரணை கோணங்கள் குறித்த மேல் விவரங்களை தான் ஸ்ரீ ஷம்சுல் பின்னர் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மலேசிய நிறுவன ஆணையமான SSM-இடம் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையின்படி வெலாசிட்டி கேபிட்டல் பார்ட்னர் பிரெஹத் நிறுவனத்தில் அசாம் பாகி 17.7 மில்லியன் பங்குகளை வைத்திருப்பதாக பிரபல ப்ளூம்பர்க் செய்தி முன்னதாக பரபரப்பு செய்தியை வெளியிட்டது. அதனை அசாம் பாகி திட்டவட்டமாக மறுத்துள்ள நிலையில் தனது செய்தியை ப்ளூம்பர்க் தற்காத்துள்ளது. பெர்சத்து துணைத் தலைவர் ஹம்சா ஜைனுடின் கட்சியிலிருந்தே நீக்கப்பட்டார். பெர்சத்து உட்பூசலின் உச்சகட்டமாக துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ அகமது ஹம்சா ஜைனுடின் அக்கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். கட்சி விதிகளை மீறியதாக கூறி பெர்சத்து கட்டொழுங்கு வாரியம் இந்த அதிரடி முடிவை எடுத்துள்ளது. பெர்சத்து பொதுச் செயலாளர் டத்தோ ஸ்ரீ அஸ்மின் அலி அதனை அறிக்கை ஒன்றில் உறுதிப்படுத்தினார். ஹம்சாவின் நீக்கம் உடனடியாக அமலுக்கு வருகிறது. எனினும் அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய அவருக்கு 14 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. கட்சி தலைமைத்துவத்திற்கு எதிராக ஹம்சா செயல்படுவதாகவும் இதனால் தலைவர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் பொறுமை இழந்திருப்பதாகவும் முன்னதாக கூறப்பட்ட நிலையில் ஹம்சா நீக்கப்பட்டுள்ளார். தற்போது வெளிநாட்டில் இருப்பதாக கூறப்படும் ஹம்சா தரப்பிலிருந்து இதுவரை எந்த கருத்தும் வெளியிடப்படவில்லை. ஹம்சாவின் நீக்கம் பெர்சத்து உட்பூசலுக்கு தீர்வா அல்லது இதைவிட பெரிய பிளவுக்கான அறிகுறியா என்பது அடுத்தடுத்த நாட்களில் தெரிய வரும். இனவெறி உள்ளடக்கத்தை கொண்ட 50க்கும் மேற்பட்ட சமூக ஊடக கணக்குகளை MCMC அடையாளம் கண்டது. ஸ்லாங்கூர் காஜாங்கில் உள்ள கம்போங் சுங்கை ஜெர்னியில் 4 சக்கர வாகனம் ஒரு மோட்டார் சைக்கிள் மீது மோதியதை காட்டும் வைரல் காணொலியுடன் தொடர்புடைய இனவெறி உள்ளடக்கத்தை பரப்புவதில் ஈடுபட்டதாக நம்பப்படும் 50க்கும் மேற்பட்ட சமூக ஊடக கணக்குகளை MCMC எனப்படும் மலேசிய தொடர்பு மற்றும் பலுடக ஆணையம் மற்றும் மல்டிமீடியா ஆணையம் அடையாளம் கண்டுள்ளது. இந்த விவகாரத்தில் ஒருங்கிணைந்த நம்பகத்தன்மையற்ற நடத்தை CIB கூறுகள் சம்பந்தப்பட்டிருப்பதாக தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாட்சில் தெரிவித்தார். இது பொதுமக்களின் பார்வையை பாதிக்கும் நோக்கத்துடன் ஒருங்கிணைந்த தகவல்களை பரப்புவதாகும் என அவர் விவரித்தார். கடந்த 24 மணி நேரத்தில் சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்ட தகவல்கள் வேண்டுமென்றே இனவெறி கதையுடன் பதிவேற்றப்பட்டன. இந்த சம்பவத்தில் குண்டர் கும்பலை சேர்ந்த இந்தியர் ஒருவர் மலாய் நில உரிமையாளரை காயப்படுத்தியதாக தகவல்கள் வெளியானதாக நேற்று அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு நடந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் கூறினார். இதனிடையே காஜாங் கம்போங் சுங்கை ஜெர்னியில் ஒரு நபர் ஓட்டி சென்ற மோட்டார் சைக்கிளை 4 சக்கர வாகனம் மோதியதை காட்டும் வைரலான வீடியோ சம்பவத்தில் குண்டர்கள் அல்லது இனப்பிரச்சனை எதுவும் இல்லை என ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் சஷலி கஹார் தெளிவுபடுத்தினார். பினாங்கில் 780 மலிவு வீடுகள், செப்ரங் பிறையில் புதிய திட்டத்தை தொடக்கி வைத்த சுந்தர் ராஜு. பினாங்கு அரசாங்கம் ருமா முத்தியாராகு மலிவு விலை வீடமைப்பு திட்டத்தின் கீழ் 780 ரக வீடுகள் வழங்கும் 2 முக்கிய திட்டங்களை செப்ரங் பிறை உத்தராவில் அறிமுகப்படுத்தியுள்ளது. வீடமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் துறைகளுக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ ஸ்ரீ சுந்தராஜு அவ்விழாவுக்கு தலைமை தாங்கினார். இதில் 680 வீடுகள் பினாங்கு செத்தியா அபார்ட்மெண்ட் திட்டத்திலும் மேலும் 144 வீடுகள் விஸ்தா பெடானாவிலும் மாநில வீடமைப்பு வாரியத்தால் வாங்கப்பட்டு மக்களுக்கு வாடகை கொள்முதல் திட்டம் மூலம் வழங்கப்படுகின்றன. இந்த திட்டத்தின் மூலம் மக்கள் மாதம் 250 ரிங்கிட் மட்டும் 15 ஆண்டுகள் செலுத்தி வங்கி கடன் அல்லது முன்பணம் எதுவும் இல்லாமல் சொந்த வீடுகளை பெற முடியும். இந்த முயற்சி பினாங்கு மக்களுக்கு அதிகபட்ச நன்மை அளிக்கும் என பிறை சட்டமன்ற உறுப்பினருமான சுந்தர் ராஜு சொன்னார். இது பினாங்கு 2030 நோக்கத்திற்கு ஏற்ப பசுமையான, விவேகமான, குடும்ப மையப்படுத்தப்பட்ட மாநிலத்தை உருவாக்கும் முயற்சியாகும் என்றார் அவர்.
அனைவருக்கும் பாதுகாப்பான, வசதியான, மரியாதையான வீடுகளை வழங்கும் மாநில அரசின் உறுதியை இது வெளிப்படுத்துகிறது. கெபாலா பத்தாஸ் மைடின் ஹைப்பர் மார்க்கெட்டில் வாடிக்கையாளர் சந்திப்பு நாள் நிகழ்ச்சியோடு சேர்ந்து விஸ்தா பெடானா அபார்ட்மெண்ட் திட்டத்தில் 144 வீடுகளை வாங்கும் ஒப்பந்தமும் கையெழுத்தானது. அடையாள அட்டையின் இறுதி 4 எண்களில் கிடைத்த அதிர்ஷ்டம். ஸ்லாங்கூர் தம்பதிக்கு 23.53 மில்லியன் ரிங்கெட் அங்பாவ். குடும்பத்தினரின் அடையாள அட்டையின் கடைசி 4 இலக்க எண்களை வைத்து பந்தயம் கட்டிய ஸ்லாங்கூரை சேர்ந்த ஒரு தம்பதி டோடோ 4D ஜாக்பாட்டில் 23.53 மில்லியன் ரிங்கெட் பரிசை வென்று செல்வந்தர்களாகியுள்ளனர். அந்த தம்பதியினர் 6777 மற்றும் 5085 என்ற எண்களில் தலா 2 ரிங்கெட்டில் சாதாரண பந்தயமாக பதிவு செய்திருந்தனர். ஒவ்வொரு முறையும் டோட்டோ நிலையத்திற்கு செல்லும் போது 200 முதல் 300 ரிங்கிட் வரை அவர்கள் செலவிடுவதாகவும் அவர்கள் கூறினர். பல ஆண்டுகளாக இதே எண்களையே பயன்படுத்தி விளையாடி வந்தோம். ஒரு நாள் இவை எங்கள் வாழ்க்கையை மாற்றும் அளவுக்கு பெரிய வெற்றியை தரும் என்று நினைத்ததே இல்லை என அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கூறினர். சீன புத்தாண்டை முன்னிட்டு கிடைத்த இந்த வெற்றியை அந்த தம்பதியினர் இது தங்களுக்கு கிடைத்த பெரிய அங்பாவ் என வர்ணித்துள்ளனர். இந்த பரிசு தொகையை தங்களின் தொழிலை விரிவுபடுத்தவும், புதிய வீடு வாங்கவும், எதிர்காலத்திற்கான சேமிப்பாக ஒதுக்கவும் திட்டமிட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். ஸ்லாங்கூர் கெர்லிங் திருக்கோவிலில் 12 மணி நேர மகா சிவராத்திரி விழா. ஸ்லாங்கூர் கெர்லிங் திருக்கோவிலில் வருகின்ற 15ஆம் தேதி வருடாந்திர மகா சிவராத்திரி விழா இந்த ஆண்டும் ஆன்மீக சிறப்புடன் நடைபெறவுள்ளது. கோவில் நிர்வாக குழுவும் இதர சைவ சமய அமைப்புகளும் இணைந்து அனைத்து இந்துக்களும் கலந்து கொள்ளும் வகையில் 12 மணி நேரம் இடைவிடாத நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்துள்ளன. இவ்விழா வரும் காலத்தில் அமைக்கப்பட உள்ள சைவ கல்லூரி மற்றும் சைவ திருக்கோவில் வளாகத்தில் மாலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை நடைபெறவுள்ளது. பக்தி இசை நிகழ்ச்சிகள், பரதநாட்டிய அரங்கேற்றம், டாக்டர் ஆர் நாகப்பன் அவர்களின் ஆன்மீக உரை மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. இதில் பங்கேற்க எந்தவித கட்டணமும் இல்லை என்றும் பக்தர்கள் அனைவரும் தாராளமாக கலந்து கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த முடிவை முன்னிட்டு சிறப்பு காணொலியும் தயாரிக்கப்பட்டுள்ளது. மலேசிய சைவ சமய பேரவையின் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. மலேசிய சைவ சமய பேரவையின் செயலாளரும் சைவ திருக்கோவிலின் கலைக்கல்வி அறவாரியத்தின் அறங்காவலருமான செல்வகுமரன் நடராஜன் அவர்கள் இந்த விழா பக்தர்களின் ஆன்மீக முன்னேற்றத்தையும் சமூக ஒற்றுமையையும் வலுப்படுத்தும் என தெரிவித்தார். மேலும் எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள பெரிய திட்டங்களுக்கான முன்னோட்டமாகவும் இது அமையும் என்றார். கலைப்பயண பொன்விழாவில் நடிகர் ராதா ரவிக்கு மலேசியாவில் கலைச்செம்மல் விருது. தமிழ் திரையுலகின் மூத்த நடிகர்களில் ஒருவரான கலைமாமணி ராதா ரவியின் 50 ஆண்டுகால கலைப்பயண பொன்விழா மலேசியாவில் கோலாகலமாக நடைபெற்றது. மலேசிய இந்திய விளையாட்டு மன்றமான சுகிம் தலைவர் டத்தோடி மோகன் விழாவை ஏற்பாடு செய்திருந்தார். செலாயாங் செங்கா மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற அவ்விழாவுக்கு மாய்கா தேசிய துணைத் தலைவரும் தாபா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ எம் சரவணன் தலைமையேற்று ராதா ரவிக்கு கலைச்செம்மல் விருது வழங்கி கௌரவித்தார். ஒருவர் வாழும்போதே வாழ்த்த வேண்டும், அதுவே திறமைக்கு உண்மையான அங்கீகாரம் என சரவணன் தனது உரையில் வலியுறுத்தினார். ராதா ரவி மலேசிய இந்திய கலைஞர்களுக்கு உறவு பாலமாக இருந்ததன் அடிப்படையில் அவரின் கலை சேவையை பாராட்டும் வகையில் மலேசியாவில் பொன்விழா கொண்டாடப்பட்டதாக டத்தோ மோகன் சொன்னார். நடிகவேல் எம்.ஆர். ராதாவின் மகனுமான ராதா ரவிக்கு கடல் கடந்து மலேசியாவில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது. அதுவும் பொன்விழா ஆண்டில் இது நடந்திருப்பது பெருமை அளிப்பதாக சென்னை முன்னாள் மேயர் கராத்தே தியாகராஜன் கூறினார். சைபர் ஜெயாவில் 8வது மாடியில் இருந்து விழுந்து 8 வயது சிறுவன் பலியான அதிர்ச்சி சம்பவம். சைபர் ஜெயாவில் உள்ள ஒரு குடியிருப்பு கட்டடத்தின் 8வது மாடியில் இருந்து தவறி விழுந்ததாக நம்பப்படும் 8 வயது சிறுவன் ஒருவன் நேற்று மாலை உயிரிழந்தான். செப்பாங் மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் நூர்ஹிசாம் பஹமான் தெரிவித்ததாவது, சம்பவம் தொடர்பாக மாலை 6:30 மணி அளவில் உள்ளூர் பெண் ஒருவரிடம் இருந்து தகவல் கிடைத்துள்ளது. அச்சிறுவன் கட்டிடத்திலிருந்து கீழே விழுந்த பின்னர் உடனடியாக சைபர் ஜெயா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டான். எனினும் சிகிச்சை அளிக்கப்பட்ட போது அவன் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர். இந்த சம்பவத்தின் காரணத்தை கண்டறிய செப்பாங் மாவட்ட போலீஸ் தலைமையக குற்றப்புலனாய்வு பிரிவு மேல் விசாரணையை மேற்கொண்டு வருகிறது. அதே சமயம் பிரேத பரிசோதனை நேற்று மதியம் 12 மணியளவில் சைபர் ஜெயா மருத்துவமனையில் நடத்தப்பட்டது. குழந்தைகள் சட்டத்தின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள இக்குற்றமானது ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டால்
அதிகபட்சமாக 50,000 ரிங்கெட் அபராதமும் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கண்ட இடங்களில் குப்பைகளை வீசுவதற்கு எதிரான புதிய சட்டத்தின் கீழ் 5 சமூக சேவையை தொடங்கினர். புதிதாக அமல்படுத்தப்பட்ட கண்ட இடங்களில் குப்பை கொட்டுவதற்கு எதிரான சட்டத்தின் கீழ் குற்றம் புரிந்த 5 நாட்டில் சமூக சேவையை மேற்கொள்ளும் முதல் நபர்களாக விளங்குகின்றனர். திடக்கழிவு மற்றும் பொது சுத்திகரிப்பு மேலாண்மை சட்டம் 2007 பிரிவு 77A அமல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து குப்பை கொட்டிய 89 பேரில் அந்த 5 அடங்குவர் என ஜொஹூர் சுகாதார மற்றும் சுற்றுச்சூழல் குழுவுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் லிங் தியான் சூன் தெரிவித்தார். அந்த 5 நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்டதை தொடர்ந்து நேற்று சமூக சேவையை தொடங்கினர். மற்ற வழக்குகளுக்கான விசாரணைகள் இன்னும் நடந்து வருவதால் அடுத்த 6 மாதங்களுக்குள் மற்றவர்கள் குற்றம் சாட்டப்படுவார்கள் என லிங் கூறினார். செராஸில் தகராறு செய்த மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் வைரல் காணொலியால் போலீஸ் விசாரணை. காஜாங் அருகில் உள்ள செராஸ் பெடானா பத்து 11 பகுதியில் 2 மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் தகராறு செய்து அதன் ஒரு காரின் பயணத்தை தடுத்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவத்தை காட்டும் காணொலி நேற்று இரவு சமூக ஊடகங்களில் பரவியதை தொடர்ந்து போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். விசாரணையில் சம்பவம் கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை சுமார் 5 மணி அளவில் நடந்தது தெரிய வந்துள்ளது. பழுதடைந்த மோட்டார் சைக்கிளை தள்ளி சென்றிருந்த இருவரும் வாய் தகராறில் ஈடுபட்டு சரியான பாதையில் சென்ற கார் ஓட்டுநரை தடுத்ததாக கூறப்படுகிறது. அவர்கள் எதிர் திசையில் சென்றதால் மற்ற சாலை பயணர்களுக்கும் ஆபத்து ஏற்பட்டதாக அறியப்படுகின்றது. இந்த வழக்கு சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது என்றும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 2,000 ரிங்கெட் வரை அபராதம் விதிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. சம்பவம் குறித்து கூடுதல் தகவல் தெரிந்தவர்கள் போலீசாரை உடனடியாக தொடர்பு கொண்டு உதவுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் சாலை பயணர்கள் விதிகளை பின்பற்றி அமைதியாக வாகனம் ஓட்ட வேண்டும் என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். மூவாரில் குடிநுழைவு சட்டமீறல் 26 வெளிநாட்டவர்கள் கைது. புதன்கிழமை காலை ஜொஹூர் மாநில குடிநுழைவுத்துறையினர் மூவர் கிளை மற்றும் காவல்துறையினர் இணைந்து நடத்திய ஒருங்கிணைந்த சோதனை நடவடிக்கையில் பல்வேறு குடிநுழைவு சட்டமீறல்களில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 26 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். ஜொஹூர் மாநில குடிநுழைவுத்துறையின் இயக்குநர் டாக்டர் முகமது ருஸ்டி முகமது தாரூஸ் தெரிவித்ததன்படி கைது செய்யப்பட்டவர்களில் 21 பெண்களும் 21 ஆண்களும் 5 பெண்களும் உள்ளடங்குவர். இவர்களின் வயது 19 முதல் 48 வயது வரை ஆகும். இன்று கைது செய்யப்பட்ட அனைவரும் மியான்மர், நேபாளம், வங்காளதேசம் மற்றும் இந்தோனேசியா ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்கள் என்றும் அறியப்படுகின்றது. இந்நிலையில் கைது செய்யப்பட்டவர்கள் மேல் விசாரணைக்காக செத்திகா டிராபிகா குடிநுழைவு தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். விசாரணைக்கு ஆதாரங்கள் திரட்டுவதற்காக போரோங் 29 எனப்படும் 5 காட்சாட்சி சம்மன் நோட்டீஸ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. சட்டவிரோதமாக நாட்டில் தங்குதல் மற்றும் அனுமதி ஆவணங்களை தவறாக பயன்படுத்துதல் போன்ற குற்றங்களுக்கு எதிராக அதிகாரிகள் தொடர்ந்து கடுமையான நடவடிக்கை மேற்கொள்வார்கள் என்றும் சந்தேகத்திற்கிடமான எந்த செயல்பாடுகளையும் பொதுமக்கள் உடனடியாக அறிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. KLIAவில் அந்நியரின் பையை எடுத்து செல்ல பயணி மறுப்பு, பாதுகாப்பு எச்சரிக்கையை ஏற்படுத்தும் வீடியோ. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையமான KLIAவில் பெண் ஒருவர் பயணியை அணுகி தனது பையை பாதுகாப்பு சோதனை சாவடி வழியாக எடுத்து செல்ல உதவி கேட்டதாக காட்டப்படும் காணொலி த்ரெட்ஸில் வைரலாகியுள்ளது. இருப்பினும் அந்த பயணி அந்த கோரிக்கையை மறுத்துவிட்டு நேரடியாக அவர் புறப்படும் வாயிலுக்கு சென்றார். அவரது இந்த செயல் இணைய பயனர்களிடையே பொது விழிப்புணர்வையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே அந்த காணொலி தொடர்பாக பலர் தங்களது கருத்துக்களை பதிவிட்டனர். அந்நியருக்கு உதவ முடியாத பயணியின் முடிவை டிடி எம்போக் என்ற கூறிக்கொண்ட விமான நிலைய ஊழியர் பாராட்டினார். விமான நிலையங்களில் அந்நியர்கள் அணுகும்போது ஒருபோதும் உதவ வேண்டாம் என பயணிகளை மற்றொரு நெட்டிசன் எச்சரித்தார். தங்களது பையை வைத்திருக்கவோ அல்லது அதனை பார்க்கவோ கேட்டால் கூட வேண்டாம் என்று சொல்லிவிட வேண்டும். அதன் உள்ளே என்ன இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது. கோலாலம்பூரில் பங்களாவில் விபச்சாரம் நடத்தி வந்த கும்பல் முறியடிப்பு, 40 பேர் கைது. கோலாலம்பூரில் தேசா பஹ்லவான் ஆடம்பர குடியிருப்பு பகுதியில் 3 மாடிகள் கொண்ட பங்களாவில் குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட அதிரடி சோதனையை தொடர்ந்து விபச்சார கும்பலின் முக்கிய மூளையாக செயல்பட்ட சீனாவை சேர்ந்த ஆடவன் உட்பட 40 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டனர்.
பிப்ரவரி 12ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை மணி 12:27 மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் 21 மற்றும் 43 வயதுக்கிடையிலான வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டனர். சீனாவை சேர்ந்த 11 ஆடவர்களுடன் 19 பெண்களும், வியட்நாமை சேர்ந்த 5 பெண்களும் கைது செய்யப்பட்டனர். மேலும் மியான்மர் மற்றும் ஜப்பானை சேர்ந்த தலா 2 பெண்களும் கைது செய்யப்பட்டதாக குடிநுழைவுத்துறையின் நடவடிக்கைக்கான துணை இயக்குநர் டாக்டர் லோக்மான் எஃபெண்டி ரம்லி வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். இந்த கும்பலுக்கு பின்னணியாக செயல்பட்ட ஆடவருடன் சீனாவை சேர்ந்த மற்றொரு ஆடவரும் செல்லத்தக்க வேலை பாஸ்களை வைத்திருந்தனர். கைது செய்யப்பட்ட சில வெளிநாட்டினர் இந்நாட்டில் தங்கி இருந்ததற்கான முறையான ஆவணங்களை கொண்டிருக்கவில்லை என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கட்டுமான கிரேனில் மயக்கம் அடைந்ததாக கருதப்பட்ட ஆடவர் தூங்கிக் கொண்டிருந்தார். பூச்சிங் தபுவான் ஜெயாவில் துங்கு புத்ரா ஹெல்ப் பள்ளியில் 54 மீட்டர் உயரம் கொண்ட கட்டுமான கிரேனுக்குள் மயக்கமடைந்ததாக அஞ்சப்பட்ட ஆடவர் ஒருவர் தூங்கிக் கொண்டிருந்தார். தபுவான் ஜெயா தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்திற்கு இரவு மணி 9:16க்கு கிடைத்த அவசர அழைப்பில் ஒரு கட்டுமான தொழிலாளி இன்னும் கிரேனுக்குள் இருப்பதாக நம்பப்படுவதாகவும் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவம் நடந்த இடத்திற்கு தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினர் உடனடியாக சென்றடைந்தனர். அந்த கிரேனில் இருந்த 41 வயதுடைய வால் ஜாவி கட்டுமான தள மேலாளரை தொடர்பு கொண்ட தவறியதால் அவர் மயக்கம் அடைந்திருக்கலாம் என தொடக்கத்தில் அஞ்சப்பட்டதாக சரவா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் நடவடிக்கை மையத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். அந்த ஆடவர் மாலை மணி 5க்கு கிரேனில் இருந்து இறங்க வேண்டி இருந்ததாகவும், ஆனால் தீயணைப்பு படையினர் உதவிக்கு அழைக்கப்படுவதற்கு முன்பு அவரை தொலைபேசி மற்றும் வாக்கி டாக்கி மூலம் தொடர்பு கொள்வதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை எனவும் கூறப்பட்டது. தீயணைப்பு மற்றும் மீட்பு வீரர்கள் சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்த பின்னர் 2 பணியாளர்கள் 17 மீட்டர் உயரத்தில் உள்ள முதல் தளத்தை அடைந்தனர். பின்னர் அவர்கள் இருவரும் இரவு 11:46 மணிக்கு 54வது மீட்டர் தளத்தை அடைந்த போது சம்பந்தப்பட்ட நபர் பாதுகாப்பாக கிரேனுக்குள் இருந்ததை கண்டனர்.